ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாரத பக்தி சூத்ராணி. இதில் நாம் இன்ட்ரொடக்ஷன் முகவுரை பார்த்துட்ருக்குறோம். அதில் மெயினாக நம்ம 5 கருத்துக்கள் பார்க்கணும். இன்ட்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இன்ஃபார்மல் துவைத பக்தி. 5 டாப்பிக்கில் நம்ம இதை இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இன்ஃபார்மல் துவைத பக்தினா என்னன்னு தெரியணும். இன்ஃபார்மல் துவைத பக்திங்கும் போது அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அவைத பக்தி. எஸ், அவைத பக்தி அப்படின்னாங்க சாஸ்திர விதிப்படி இல்லாமல் அவங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த பக்தியோட வெளிப்பாடுகளை செய்து கொண்டு இருப்பவர்கள், அந்த பக்தியோட வெளிப்பாடை ஃபாலோ. அதுக்கு இன்ஃபார்மல் துவைத பக்தி. முறையோடு இல்லாத துவைதம்னா என்ன? இருமையை கொண்ட பக்தி. நான் வேறு இறைவன் வேறு, அது துவைதம். அந்த நிலையில் பக்தியை வெளிப்படுத்துதல், இதுதான் ஃபர்ஸ்ட். இவங்க சாஸ்திரத்துக்குள்ள வராமல் அவங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஒரு வழிபாடு முறைகள் செய்து கொண்டு இருப்பவர்கள், இதை ஃபாலோ பண்றவங்க அப்படி இருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம புரிஞ்சுக்கணும். அவைதன வேதத்தில் சொல்லப்பட்ட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட முறைக்குள் வராமல், அது அவைத. வேதத்திலிருந்து ஆ போட்டோம்னா அவைதன் வரும், ஆப்போசிட். சாஸ்திரத்துக்குள்ள வராமல் அங்க என்ன சொல்றதை பத்தி எல்லாம் கற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு என்ன தோணுதோ அதன் பிரகாரம் பக்தி. இது இன்ஃபார்மல் துவைத பக்தி. இது ஏன் துவைதம்? நான் வேறு இறைவன் வேறு, கிருஷ்ணன் வேறு நான் வேறு. கிருஷ்ணருக்கு நான் குளிப்பாட்டுறேன், கிருஷ்ணனோட பேசுறேன், கிருஷ்ணருக்கு பூஜை பண்றேன், கிருஷ்ணருக்கு புனஸ்காரம் பண்றேங்க போது அங்க என்ன இருக்குது? நான் வேறு இறைவன் வேறுங்கிற துவைத. ஆனா என்ன இருக்கும்? பக்தி உணர்வு அதே தான் பக்தி. அடுத்து 2வது ஃபார்மல் முறையான துவைத பக்தி. இதுவும் துவைதம் தான், நான் வேறு இறைவன் வேறுங்கிறது தான். ஆனா இந்த பக்தி என்னது? ஃபார்மல் முறையான பக்தியின் வெளிப்பாடு. இப்போ சாஸ்திரத்துல எப்படி ஷோடசோபச்சாரம் பண்ண சொல்லியிருக்கு, அந்த முறையை கற்றுக்கிட்டு செய்த இது என்னது? ஃபார்மல் துவைத பக்தி. இது பாத்தீங்கன்னா ஒரு சாண்டிங் பண்றதாகட்டும், பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே சாஸ்திரம் யாரு? இறைவன் தேவதைகளை இப்படி வழிபடணும்னு சொன்ன முறையை ஃபாலோ பண்ணி பக்தியை வெளிப்படுத்துதல். முதல்ல இருந்தவங்க சாஸ்திரத்துக்குள்ள வராம பக்தியை வெளிப்படுத்துவாங்க, அது இன்ஃபார்மல் பக்தி. இது என்னது? ஃபார்மல் பக்தி. ஆனா இங்க என்னதான் ஃபர்ஸ்ட்? துவைதம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபார்மல் தான் ஆனா துவைத பக்தி. நான் வேறு இறைவன் வேறு. இனி பிகினிங்ல அப்படித்தான் எல்லாரும் இருக்க முடியும். 2 ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறது ஆரம்பத்தில் நாட் பாசிபிள். அப்போ இறைவன் வேறு நான் வேறு. நான் இறைவனுக்கு பூஜை பண்றேன், நான் விநாயகர் ஆவாகனம் பண்றேன், ஆச்சமணியம் எல்லாம் கொடுக்குறேன், முறைப்படி கொண்டு வர்றது. இது 2வது பக்தி. 3வது வேதாந்த விசாரம். வேதாந்த விசாரம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த துவைத பக்திக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாரும் எங்கதான் வரோம்? ஒரு எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா இது இந்த ப்ராசஸ் தான் வருவோம். எப்படி? ஃபர்ஸ்ட் சாஸ்திரத்துக்குள்ள வராமல் பக்தியை வெளிப்பட்டு கொண்டு இருப்போம். அதுக்கப்புறம் வேதாந்த வகுப்புகள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த துவைத பக்தி, ஃபார்மல் பக்தினா என்னன்னு தெரியும். முறைப்படி இறைவனை தேவதைகளை வழிபடுவது எப்படின்னு கத்துக்கிட்டு அதை செய்யறோம். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் எங்க வரோம்? வேதாந்த தர்சனம். என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் வேதாந்த, இறைவன் வேதாந்தத்துல ஃபண்டமெண்டலா என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கத்துக்கிட்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் வேதாந்த தர்சனத்துக்குள்ள வரோம். இங்க சாய்ஸ் எல்லாம் கிடையாது, அதுக்குள்ள வர்றோம். குரு முக்கேன குரு சேவையா, பரிப்பிரஷ்னேன சேவையா, இந்த மாதிரி பழக்கம் குருவை அடைந்து வேதாந்த விசாரத்துக்குள்ள வர்றோம்.
அப்புறம் தான் எங்க வர்றாம அத்வைத பக்தி. இதுதான் கிரமம். இப்படித்தான் வர முடியும். என்ன சொல்லுவோம், இதுக்கு பேரு கல்மினேஷன். அப்புறம் கடைசியில கல்மினேஷன் என்னது, 5வது அத்வைத பக்தி பார்க்கலாம். அப்புறம் அடுத்தது 5வது தான் மோக்ஷம். மோக்ஷம் தான் கல்மினேஷன். கல்மினேஷன் அப்படின்னா எண்ட் பாயிண்ட் அப்படி வச்சுக்கலாம். அதுதான் முடிவு. இந்த 4 கொண்டே அந்த 5வதுல விடும். 5வது என்னது, மோக்ஷம். இந்த மோக்ஷத்தை அடையும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இன்ஃபார்மல் பக்தி. அப்புறம் எங்க வரும், ஃபார்மல் பக்தி. அதுக்கப்புறம் எங்க வரும், வேதாந்த விசாரத்துக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் எங்க வரும், அத்வைத பக்தி. 4வது என்னது, அத்வைத பக்தி. இறைவன் வேறு நான் வேறு அல்ல, அதுதான் அத்வைத பக்தின்னு சொல்லலாம். அபேத பக்தின்னு சொல்லுவாங்க. அந்த அத்வைத பக்திக்கு பேரு இறைவன் வேறு நான் வேறு அல்ல, அபேதம். அபேத பக்தின்னு சொல்லலாம், பராபக்தின்னு சொல்லலாம், ஞானம்னு சொல்லலாம், ஞானத்தின் ஞானியினுடைய பக்தின்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய பேர் இருக்குது. எது, அத்வைத பக்தி. ஆஃப்டர் விசாரம் என்ன வருது மனதுக்குள்ள, அத்வைத பக்தி. புரிஞ்சுங்களா? அது வந்து அபேத பக்தின்னு சொல்லலாம், பராபக்தின்னு சொல்றான், ஞானியோட பக்தின்னு சொல்லலாம். இதுதான் முக்கிய பக்தி. திஸ் இஸ் அல்டிமேட் பக்தி. எது, அத்வைத பக்தி. நான் வேறு இறைவன் வேறு அல்ல அப்படிங்கிறது எதுக்கு அப்புறம் தான் வர முடியும், வேதாந்த விசாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம எங்க வர முடியும், 4th ஸ்டெப்புக்கு வருவோம். இந்த 4th ஸ்டெப்பும் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேஜ் என்னது, மோக்ஷம். இந்த கல்மினேஷன் ஆஃப் த 4 சொல்லுவோம். அதாவது இந்த 4ஐயும் ஃபாலோ பண்ணும்போது நம்ம எங்க வர்றோம், அதாவது என்னது, மோக்ஷம். இதுதான் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்க வேண்டிய கருத்துக்கள். இப்போ போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், இன்ஃபார்மல் பக்தினா பார்த்தோம். யாருக்கு இன்ஃபார்மல் பக்தி தேவை அப்படிங்கும்போது, மனதளவில் ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்ஃபார்மல் பக்தி முதல்ல அங்கதான் இருக்கணும். அப்பதான் அந்த மனம் வந்து கொஞ்சம் அமைதி அடையும். அதுக்கப்புறம் எங்க வந்துடணும், ஃபார்மல் பக்திக்குள்ள வந்துடணும். குருமுக்கேன பூஜை எப்படி பண்றது, சாண்டிங் எப்படி பண்றது எல்லாம் கத்துக்கிட்டு ஃபார்மலுக்கு வரணும். அதுக்கப்புறம் கூடவே என்ன வரணும், வேதாந்த விசாரம். தெரியுங்களா? இன்ஃபார்மல் பக்தி எல்லாத்துக்கும் தேவையா, இன்ஃபார்மல் பக்தினா கிடையாது. மனதளவில் ஓரளவுக்கு பாதிக்கப்படாமல் ஒரு நல்ல ஒரு அம்மா அப்பா குரு, இந்த 3 பேரிடமும் சரியான அன்பு கிடைத்திருந்தால் அவன் மனதில் நோ எம்டினஸ், நோ சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், நோ நீட் ஆஃப் இன்ஃபார்மல் பக்தி. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் மைண்ட் இஸ் எனஃப் குவாலிஃபைட், அதாவது மனதில் அந்த ஏக்கம், அந்த எம்டினஸ், அம்மாவனால உருவாக்கப்பட்ட எம்டினஸா இருக்கலாம், அப்பாவனால உருவாக்கப்பட்ட எம்டினஸா இருக்கலாம், குருவினால உண்டாக்கப்பட்ட எம்டினஸா இருக்கலாம், அல்லது கூட படிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கனால உண்டான ஒரு எம்டினஸ் இருக்கு பாத்தீங்களா. அந்த எம்டினஸ் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்மல் பக்தி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றது அவசியம். மற்றபடி அம்மாவிடம் அப்பாவிடமும் குருவிடமும் சரியான அன்பை பெற்றவர்களுக்கு, வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு 4 பேர்த்திட்ட 3 பேர்த்திட்ட முறையான நம்பிக்கையான அன்பை பெற்றவர்களுக்கு அத்வைத பக்தி இஸ் நாட் நீடட். எங்க வந்துடலாம், அவங்க நேரம் எங்கதான் வருவாங்க. அவங்களால அது மாதிரி சொல்லவும் முடியாது. ஏன்னா அந்த எம்டினஸ் இல்லாத போது நீ எந்திரிச்சா கிருஷ்ணாவை சொல்லு, குளிக்கும் போது கிருஷ்ணாவை சொல்லு, சமைக்கும் போது கிருஷ்ணாவை சொல்லுன்னா அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த எம்டினஸ் இருக்கவங்க அதுக்கு விரும்பி செய்வாங்க. ஏன்னா அந்த எம்டினஸ் உள்ள ஃபில் ஆகுதுன்னு தெரியும் போது அவங்க விருப்பப்பட்டு எந்திரிச்சு கிருஷ்ணா சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அந்த எம்டினஸ் இல்லாதவங்களுக்கு, மனதளவில் எந்த பாதிப்பும் இல்லாதவர்களுக்கு செய்யணும் கஷ்டமா இருக்கும். நான் வேலை பார்த்துட்டா கிருஷ்ணான்னு சொல்லிட்டா கஷ்டமா இருக்குதே, உள்ள மனதுக்குள்ள ஒரு போராட்டமா இருக்க மாதிரி இருக்குதேன்னு தோணும். அவர்களுக்கு அது அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கணும், நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப இதுதான் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல மெயினா பார்க்க வேண்டிய கருத்து. இதுதான் ஒரு முறைப்படி ஒரு சாதகன் கிராஸ் ஆகி போக வேண்டிய பாதை. இப்ப அடுத்து நம்ம இப்ப பார்க்க வேண்டியது நாரத பக்தி சூத்திரம். அதுக்குண்டான இந்த டெக்ஸ்டுக்கு உண்டான இன்ட்ரோடக்ஷன். இப்ப வந்து ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன், பக்தியை பத்தின இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்ப எங்க வரோம், இந்த டெக்ஸ்டுக்கு உண்டான ஒரு முன்னுரை. இப்ப நாரதர் புராணத்துல பார்த்திருப்பீங்க. நாரதர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனோட இன்டர்பிரிட்டேஷன் பாத்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் தான் முதல்ல இந்த அத்வைத பக்தியை பேஸா வச்சு கிளாஸ் எடுத்தவர். அதுக்கு முன்னால் இருக்கவங்க எல்லாம் துவைத பக்தியில் இருக்கவங்க நிறைய பாஷ்யங்கள் எழுதியிருக்காங்க இதுக்கு. இவர் ஒருத்தர் தான் முதல்ல இல்ல நாரதர் வந்து அத்வைத பக்தியை தான் இங்க சொல்றாரு அப்படிங்கிறத கொண்டு வந்தாரு. இப்போ இது யார் எழுதினாரு, இவர் தான் நாரத முனி எழுதியிருக்காரு.
இவர் தேவ ரிஷின்னு பேர் இவருக்கு. தேவலோகத்தில் வாழ்கிற ஒரு தேவ ரிஷி. இவர் வேதாந்த தர்சனத்துக்குள்ள வந்தவர். பக்தி தர்சனத்தோடு நின்றவர் அல்ல. முதல்ல நாரதர் பத்தி தெரிஞ்சுக்கணும். அவர் எங்க வந்தவரு? வேதாந்த தர்சனம், அதற்குள் வந்தவர். எதுல நிக்கலவரே? பக்தி தர்சனம். அவர் அங்க நின்னுகிட்டு இந்த ஸ்லோகத்தை எழுதல அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இது எப்படிங்க நீங்க சொல்றீங்க? நாரதர் வேதாந்தத்துக்குள்ள அந்த தர்சனத்துலதான் நாரத பக்தி சூத்ராணி எழுதுனான்னு நீங்க சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? சாந்தோக்கிய உபனிஷத்து படிச்சா நாரதரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அங்க அவரு தான் ஸ்டூடெண்ட், சனத்குமார் தான் குரு. புரியுதுங்களா? அங்க அவருக்கு சொல்லுவாரு, இந்த மாதிரி எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்லுவாரு, தரத்தி சோகம் ஆத்மவித்து. அது அவருடைய வேர்டு, நாரதர் வேர்டு. தரத்தி சோகம் ஆத்மவித்து. ஏன்னா அவர் வரும்போது சொல்லுவார், சனத்குமார்ட்ட சொல்லுவாரு, எனக்கு பிரேம என்ன பிரேத வித்யா, எத்தனையோ வித்யா, ஒரு லாங் லிஸ்ட் கொடுப்பாரு. இது எல்லாம் எனக்கு தெரியும். பூத வித்யா, பிரேத வித்யா, நட்சத்திர வித்யா, ஒரு லாங் லிஸ்ட் எல்லாமே தெரியும். ஆனா மனசுக்குள்ள எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சனத்குமார்ட்ட சொல்லுவாரு. அப்ப சனத்குமார் சொல்லுவாரு, இது எதுவும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. எந்த ஒன்றை அறிந்தால் உனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமோ நீ அதை தவிர மற்றதெல்லாம் படிச்சு வச்சிருக்கிற. ஆத்ம வித்யாவை தவிர, அவர் அப்படியே சொல்லுவார், பிரம்ம வித்யாவை தவிர நீ மற்றதெல்லாம் படிச்சு வச்சிருக்க, அதனால உனக்கு சந்தோஷம் இல்லை. அப்ப அவர் உட்காந்து டீச் பண்ணுவாரு. இவரு ஸ்டூடெண்டா இருந்து கத்துக்கிட்டதுங்கிற ப்ரூஃப் எங்க இருக்குதே? சாந்தோக்கிய உபனிஷத் படிச்சா மட்டும்தான் தெரியும். நாரதர் எதுக்குள்ள வந்தவர்? வேதாந்த தர்சனத்துக்குள்ள வந்துதான் இதை எழுதியிருக்காரு. பக்தி தரிசனத்துல நின்று இவரு இதை எழுதவில்லை. ஏன்னா அவர் சொல்லுவாரு, ஞானத்துக்கு ஒரே, அவர் அந்த இடத்துல நீங்க படிக்கும் போது நம்ம பார்க்கலாம். நாரதர் அதான் என்ன சொல்லுவாரு, மோட்சத்துக்கு ஏக சாதன சாத்தியம்ங்கிறது சொல்லுவாரு. மோட்சத்துக்கு ஏக சாதன சாத்தியம் ஞானம் அப்படிங்கிறது அந்த வார்த்தைகள் நிறைய ஒரு சாந்தோக்கிய உபனிஷத்துல நாரதர் அந்த அறிவை பெற்றதற்கு பிறகு, முதல்ல அறிவை பெறுவதற்கு முன்னால என்ன சொன்னாரு, அப்புறம் அந்த சனத்குமார்ட்ட படிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன ஆனாரு? அத்வைத ஆச்சாரியக நாரதக. ஏங்க ஆச்சாரியன்னு சொல்றீங்கன்னா, நாரத பக்தி சூத்திரனை கொடுத்திருக்காரு, அதனால அவர் என்னது ஆச்சாரியரை எடுத்துக்கலாம். அத்வைத ஆச்சாரியக நாரதக. ஏன்னா நம்ம நாரதர் அப்படின்னா கையில ஒரு இதை வச்சுக்கிட்டு டைன் டைன் வீசிக்கிட்டு தேவலோகத்துல சண்டை போட்டுடுவாருங்கிற அளவுக்குத்தான் நமக்கு தேவர்களுக்கு இடையே சண்டை போட்டு நாரதர் கழகம் நன்மையில் முடியும். அதெல்லாம் எல்கேஜி லெவல் ஓகே. பட் அவரை உண்மையா அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவர் ஒரு அத்வைத ஆச்சாரியக நாரதக ஆச்சுங்களா. இப்ப சூத்திரம்னா என்ன? இப்ப நாரதரை பத்திர ஒரு இன்ட்ரோடக்ஷன். அடுத்தது சூத்திரம். இப்போ சூத்திரம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகமே இருக்குது. சூத்திரம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்லோகத்தை படிச்சு உங்க மீனிங் கொடுக்குற நீங்க எழுதிக்கலாம். அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத்து விஸ்வதோ முகம் அஸ்தோபம் அனவத்தியம் ச சூத்திரம் சூத்திரவிதோ விதுஹு. இது டெஃபினிஷன், இலக்கணம். தமிழ்ல சொல்றேன், குறைந்த எழுத்துக்களை கொண்டது. சூத்திரம்னா எப்படி இருக்கணும்? வாட் ஆர் த நார்ம்ஸ்? ஃபர்ஸ்ட், குறைந்த எழுத்துக்களை கொண்டது. அல்பாட்சரம். அடுத்தபடி என்ன? அசந்திக்தம், சந்தேகமற்ற பொருளை கொடுப்பது. ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன்னு சொல்லிட்டு எழுதினவங்களுக்கு புரியாது, படிச்சவங்களுக்கு புரியாதுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சந்தேகமற்ற பொருள் மீனிங் கொடுப்பது, அது என்னது? அசந்திக்தம். அடுத்தது என்னது? சாரவத்து விஸ்வதோ முகம், சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுடைய சாரத்தை கொண்டது. அதனோடு சம்பந்தப்பட்ட, மூணாவது, சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களின் சாராம்சங்களை கொண்டது. விஸ்வதோமுகம் ஒரு வேர்டு பல மீனிங்க கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. அது விஸ்வதோமுகம். சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுடைய சாராம்சங்களையும் கொண்டது. அஸ்தோபம், தேவையற்ற பதங்கள் இல்லாதது. தேவையற்ற பதம் கூட சொல்ல வேண்டாம், ஒரு எழுத்து கூட தேவையில்லாம இருக்காது சூத்திரத்துல. சிறு வாக்கியமாக அமைந்திருப்பது.
சிறு வாக்கியம், பேராகிராஃப் மாதிரி இருக்காது, சின்ன சின்ன வாக்கியங்கள். நம்ம ஏன்னா இது பதஞ்சலி யோக சூத்திரம், அங்கேயே நம்ம இதை பார்த்துருக்கோம். அடுத்தது சூத்திரம் என்று சூத்திரத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். இதுதான் சூத்திரம்னு, இந்த கண்டிஷனோடு கூடியதுதான் சூத்திரம் என்று சூத்திரத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். கடைசி விட என்ன? சூத்திரம் சூத்திரவிதோ விதுகு. இந்த இது சூத்திரம் என்று சூத்திரத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். இதுதான் சூத்திரத்துக்குண்டான, அதாவது என்ன சொல்றது, ஒரு கேப்சூல் மாதிரி சொல்ல வேண்டிய விஷயங்களை. இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனப்பாடம் பண்றது ஈஸி, அதற்காக வந்தது தான். அந்த காலத்துல நோட் புக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ரிவைஸ் பண்றது அதெல்லாம் முடியாது. எடுத்து சூத்திரமா இருக்கும்போது 4 சூத்திரத்தை மனப்பாடம் பண்ணா அது மனப்பாடம் பண்ணுவதற்கு அது ஈஸி அப்படிங்கறக்காக கொண்டு வந்தது. ஒரு என்ன சொல்ல, கேப்சூல் மாதிரி, ஒரு டக்குன்னு போட்டு முழுகிற மாதிரி சொல்ல முடியல, கேப்சூல் அப்படி. இதுல பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து இது வேறுபட்டது. பிரம்மசூத்திரம்ங்கிறது பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபனிஷத்துக்களில் அது எழுதினவர் வியாசர். அவர் சூத்திர வடிவல் தான் பிரம்மசூத்திரத்தை எழுதியிருக்காரு. ஞான காண்டத்துக்கு சூத்திர வடிவல் என்ன கொடுத்திருக்காருன்னா அதுக்கு பேர் நியாய சூத்திரம்னு பேர். பிரம்மசூத்திரத்துக்கு பேரு நியாயம். நியாய சூத்திரம்னு என்ன ஏன் சொல்றோம் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் வெக்காபுலரி வெரி நீடட் ஃபார் வேதாந்திக் ஸ்டூடெண்ட். என்னமோ சொல்றாங்கன்னு இருக்கக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நியாய சூத்திரமுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சூத்திரம் படிக்கிறோம் நம்ம இப்போ, அதுக்கும் பிரம்மசூத்திரத்துக்கு என்ன வித்தியாசம்? அது நியாய சூத்திரம் சொல்லுவோம். நியாய சூத்திரம்னா வியாசர் என்ன பண்ணாரு, உபனிஷத்துக்களில் இறைவன் எதை உண்மையில் சொல்றாருங்கிறத சூத்திர வடிவில் கொடுத்திருக்காரு. அது நியாய சூத்திரம்னு பேரு. அது வேற, அதுக்கு பிரம்மசூத்திரம். இங்க எதை பத்தி பேசியிருக்கார் நாரதர்? பக்தியை பத்தி பேசியிருக்கார். புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி சாண்டில்ய சூத்திரம், சாண்டில்ய எழுதின கூட ஒரு சூத்திரம்லாம் இருக்கு. அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த சூத்திரம் ஈஸி. எது கம்பேரிட்டிவ் பிரம்மசூத்திரம், சாண்டில்ய சூத்திரத்தை எல்லாம் பார்க்கும்போது இந்த சூத்திரம் ஈஸி. பக்தியை பத்தி பேசுகிற சூத்திரம். 84 சூத்திராணி இருக்குது. அதை 5 சாப்டரா பிரிக்கப்பட்டிருக்கிறது. மொத்த டோட்டல் 84 சூத்திரங்கள் நம்ம படிக்கணும். இப்போ அதில் சிலதை செலக்ட் பண்ணி சிலதெல்லாம் தேவையில்லாத போது சிலதெல்லாம் விட்டு கூட நம்ம படிக்கிறோம். அது போக போக உங்களுக்கு தெரியும். அடுத்தது 5 சாப்டர். ஸோ இந்த நாரத பக்தி சூத்திராணி எதோட ஒத்து போகணும்? அதில் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ருதிக்கு விரோதமாக இருக்க புரிந்து கொள்ளக்கூடாது. நாரத பக்தி சூத்திரத்தை ஸ்ருதி அவிரோத தர்சனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ருதியில் சொல்லப்பட்ட கருத்துக்களை தான் இங்க நாரதர் சொல்றாரு. அத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஸ்ருதி யுக்தி அனுபவத்துக்கு மாறுபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்ருதிக்கு மாறுபடக்கூடாது, லாஜிக்கலி மாறுபடக்கூடாது, அனுபவத்துக்கும் மாறுபாடு வரக்கூடாது. அதுக்கு பேர் ஸ்ருதி யுக்த அனுபவத்துக்கு மாறுபாடு இல்லாமல் நாரத சூத்திரத்தை படிக்கணும். அப்போ பக்தி தரிசனத்துல நிற்பவர்கள் ஒருத்தருக்காங்களா இல்ல, குரூப், அவங்க they don't come for வேதாந்த தர்சனம் இருக்கிறாங்களா இல்லையா? அந்த பக்தி தர்சனத்தில் அதில் மட்டும் இருப்பவர்கள் நாரத பக்தி சூத்ராணிக்கு பாஷ்யம் எழுதியிருந்தால் அந்த தர்சனம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அது அவர்கள் ஸ்ருதிக்கு அவிரோதம். அவங்க எப்படிதான் எழுதியிருப்பாங்க, ஸ்ருதியை படிக்காதவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது ஸ்ருதிக்கு எப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க? விரோதம். ஸோ யார் எழுதின பாஷ்யத்தை மீனிங்க படிக்கலாம்? ஸ்ருதி யுக்த அனுபவத்துக்கு மாறுபடாத வேதாந்த தர்சனம் உள்ளவர்கள் எழுதின விளக்கத்தை தான். ஏன்னா மார்க்கெட்ல நாரத பக்தி சூத்திரன்னு எத்தனையோ ஆத்தர்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. நாம யாரத போய் செலக்ட் பண்ணணும்? யாரோட பாஷ்யம் மீனிங்க போய் தமிழ் இருந்தா போது வாங்கிக்கூடாது. மார்க்கெட்ல புக் ஸ்டால வச்சிருக்கான், தமிழ்ல வச்சிருக்கான், நாம இதை படிச்சிருக்கோம், டப்புன்னு போய் அந்த புக்கை வாங்கிடக்கூடாது. அந்த ஆத்தர் யாரு? அவரு பக்தி தரிசனத்தில் இருக்கிறவரா, வேதாந்த தரிசனத்துக்கு வந்தவரா? வேதாந்த தரிசனத்தில் இருந்து அந்த புக்கை எழுதியிருக்காரு, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வாங்கி கொள்ளலாம். புரிஞ்சுதுங்களா? இல்லைன்னா அந்த புக்கு நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா அது நமக்கு அதை நம்மளை வாஷ் அவுட் பண்ணி வேறொரு பாதியில் நம்மை அது இட்டு செல்லிவிடும். இல்லைன்னா டோட்டல் கன்ஃபியூஷன் நிற்போம். என்னடா இது இங்க இப்படி சொல்றாங்க, அவர் அப்படி சொல்றாரு. ஏன்னா நம்ம மகான் பெரிய ஒரு எழுதின பெரிய மகானா இருக்கலாம்,
இல்லாம இருக்க முடியாது, இல்ல இருக்கலாம். ஆனா அவர் சொல்ற கருத்து நமக்கு எப்படி வரும்? ஸ்ருதிக்கு விரோதமாக வந்தால் ஏற்றுக்கொள்ள கூடாது. அத்வைத பக்திக்குள் வந்திருக்க. எதுக்குள்ள வந்திருக்கணும்? அத்வைத பக்தி. அதுதான் வேதாந்த தர்ஷனம் இல்லைங்களா? அதுக்குள்ள வந்தவங்க எழுதுனதுதான் நம்ம வாங்கி படிக்கலாம். அடுத்த பாயிண்ட். இப்போ ஓரளவுக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சது. 5 டாபிக்னு சொன்ன பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பிரதமோத்தியாய. ஃபர்ஸ்ட் நம்ம சூத்திரத்துக்குள்ள வரலாம். அந்த பிரதமோ அத்தியாயத்தினுடைய பேர் பரபக்தி ஸ்வரூபம். 5 டாபிக் இங்க கவர் பண்ணிருக்காரு சொன்னாலே ஃபர்ஸ்ட் டாபிக் பரபக்தி ஸ்வரூபம். அதுலயே இதுலயே வருது, நீங்க வச்சிருக்கிற ஜெராக்ஸ்லயே இருக்கும் பாருங்க. பிரதமோத்தியாய 5 அத்தியாயம். இங்க ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துக்கு நம்ம உள்ள நுழைகிறோம். பிரதமோத்தியாயன முதல் அத்தியாயம். பிரதமோத்தியாய அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் எப்படி பகவத்கீதையில ஒரு அத்தியாயத்துக்கு பேர் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இங்க ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு பேர். இந்த அத்தியாயத்துக்கு பேரு என்ன? பரபக்தி ஸ்வரூபம். பரபக்தி மேலான பக்தி, அத்வைத பக்தி. இங்கிருந்து ஆரம்பிக்கணும். பரபக்தின்னு என்னது? துவைத பக்தி, அத்வைத பக்தி. இது ரெண்டுல எது பரம், எது மேலானது? அத்வைத பக்தி. ஏன்னா வேதம் இறைவன் கொடுக்கிற பக்தி எது? அத்வைத பக்தி பற்றி அவர் சொல்றாரு. சோ பரபக்தி பக்தி. உங்களுக்கு பரம்னு என்ன? மேலான. பரபக்திங்கும் போது என்ன அந்த இடத்துல மீனிங் புரிச்சுக்கணும்? அத்வைத பக்தி, அபேத பக்தி, மோக்ஷ பக்தி, ஞான பக்தி, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். பரபக்திக்கு என்னென்ன வேர்டு ரீப்ளேஸ் பண்ணலாம்? அத்வைத பக்தி, அபேத பக்தி, மோக்ஷ பக்தி, ஞான பக்தி. புரிஞ்சுங்களா? அதனுடைய ஸ்வரூபம். ஹெட்டிங் புரிஞ்சுதுங்களா? அதனுடைய ஸ்வரூபம், தன்மைன்னு எடுத்துக்கலாம். ஸ்வரூபம்னு என்ன? அக்னியோட ஸ்வரூபம் என்ன? உஷ்ணம், பிரகாசம். அதனுடைய தன்மைன்னு அர்த்தம். ஸ்வரூபம்னா அதனுடைய தன்மை. அது எப்படி இருக்கும்? எது எப்படி இருக்கும்? பரபக்தி, அத்வைத பக்தி, மோக்ஷ பக்தி, அபேத பக்தியினுடைய தன்மையை விளக்குவதுதான் இந்த அத்தியாயம். புரிஞ்சுங்களா? அத்தியாயத்தினுடைய தலைப்பினுடைய அர்த்தம். இப்போ நாரத அப்படின்னா என்ன மீனிங்? அது எட்டமாலஜி பிரிச்சு பார்க்கலாம். நார அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். நார கூட்டல் த. நார அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். த அப்படின்னா ததாதி, கொடுப்பவர் அர்த்தம். நார த. த என்னது? தா இங்க சமஸ்கிருத ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். தான டு கிவ். எதை கொடுக்கிறாரு? ஞானத்தை கொடுப்பவர்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சூத்திரத்துக்குள்ள இந்த இன்ட்ரோடக்ஷனோடு நம்ம ஃபர்ஸ்ட் சூத்திரத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சூத்திரம் படிக்கிறேன். அதாத்தோ பக்திம் வியாக்கியாஸ்யாமஹ. அதாத்தோ பக்திம் வியாக்கியாஸ்யாமஹ. அதாத்தோ பக்திம் வியாக்கியாஸ்யாமஹ. ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற வேர்டு ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு அத்தக, செகண்ட் தான் அத்தக. அடுத்தது திருப்பி அத்தக, ரெண்டாவது வேர்டு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே சூத்திரத்தை அன்வயம் பண்ணிக்கணும். எப்படி பதஞ்சலி படித்தோம் அதே மாதிரி தான். அத்தகனா ஃபர்ஸ்ட் தா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தா போட்டு அத்தக, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தா போட்டு அதக, அப்புறம் பக்திம், அப்புறம் அடுத்த வேர்டு வியாக்கியாஸ்யாமஹ. இதனோட தமிழ் மீனிங் உடனே எழுதிக்கலாம், அப்புறம் விளக்கம் கூட பார்க்கலாம். மங்களகரமாக இனி பக்தியை குறித்து விளக்குகிறோம். மங்களகரமாக இனி பக்தியை குறித்து விளக்குகின்றோம். இதுதான் அதனோட தமிழ் மீனிங். ஃபர்ஸ்ட் வேர்டு அத்தக. ஒரு வேர்டை நம்ம ஜென்ரல் தமிழ் மீனிங் கொடுத்துருக்கோம், அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வேர்டு அத்தக. அத்தக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மங்கள சப்தம். ஃபர்ஸ்ட் வேர்டு அத்தக இருக்கு பார்த்தீங்களா, மங்கள சப்தம். இப்போ எந்த ஒரு சாஸ்திரத்தினுடைய நூல்கள், கிரந்தங்கள், ஆச்சாரியர்கள் எழுதினாலும் சரி, இறைவனை எழுதினாலும் சரி, மங்களாச்சரணம் இல்லாமல் உபனிஷத்துக்களை ஆரம்பிக்கிறது இல்லை. எது? இப்போ நம்ம கணபதி அதர் சீஷோபனிஷத்து எதில் ஆரம்பிக்குது? மங்களாச்சரணம்.
எது மங்களாச்சரணம்? சாந்தி பாடமெல்லாம் என்னது? மங்களாச்சரணம். பத்ரங்கர்ணே பிஸ்ருணுயாம தேவாக, அது என்னது? மங்களாச்சரணம். இப்போ கட்டோபனிஷத்து எதுல ஆரம்பிக்குது? சகனாபவத்து சகனௌ குணக்து சக வீரியங்கரவாவகை, அது என்னது? மங்களாச்சரணம். சோ எந்த ஒன்றும் இறை வழிபாடு இல்லாமல் ஆரம்பிக்கப்படக்கூடாது. அந்த மெத்தட்ல தான் நம்ம கலாச்சாரம் அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா பத்ரங்கர்ணவிங்கிறது ஒரு பேரா, அந்த மாதிரி ஒரு மங்களாச்சரணத்தை சூத்திரத்துக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா உள்ள இருக்கிற சூத்திரம் என்னது? ஒரு லைன் 3 வேர்டு 4 வேர்டுல ஒரு லைன். சூத்திரத்துக்கு தகுந்த மாதிரி மங்களாச்சரணமும் 2 எழுத்து. என்னது? ஆத்த. பிரம்மாஜி இந்த உலகத்தை படைக்கும் போது 2 வேர்டு சொல்லித்தான் முதல்ல படைச்சார். என்ன வேர்டு? அத்த ஓம். அந்த வேர்டு சொல்லிதான் உலகத்தை படைச்சாராம். சோ அத்தங்கிறது மங்கள சொரூபம். சோ அவர் எதற்காக அந்த அத்தங்கிற வேர்டு போடாரு? மங்கள ஒரு சாந்தி பாடம் எடுத்துக்கலாம். இந்த எப்படி பத்ரங்கர்ணேபிங்கிறது சாந்தி பாடம் ஃபார் கணபதி அதர்சீஷமோ, சகனாபவத்துங்கிறது சாந்தி பாடம் ஃபார் கட்டோபனிஷத்தோ, அதை போல் நாரத பக்தி சூத்ராணிக்கே சாந்தி பாடம் அத்த. அப்படி புரிஞ்சுக்கணும். அத்தனா இட் இஸ் ஈக்குவல் டு சாந்தி பாடக மங்களம். புரிஞ்சுங்களா? நீங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷன்ல சூத்திரத்துக்கு வேற எந்த சூத்திரம்? இது எடுத்துக்கலாம். பிரம்மசூத்திரம் எப்படி ஆரம்பிச்சாரு வியாசரு? அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசா. ஃபர்ஸ்ட் சூத்திரம் பிரம்மசூத்திரத்துல ஃபர்ஸ்ட் சூத்திரம் அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசா. இது ஃபர்ஸ்ட் சூத்திரம். அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிச்சாரு? அத்த அத்தக. இதே 2 வேர்டு தான். அத்தக அத்த. ஃபர்ஸ்ட் செகண்ட் தான், அப்புறம் ஃபர்ஸ்ட் சா. ஜெய்மினி எப்படி ஆரம்பிச்சாரு? கர்மகாண்டத்துக்கு சூத்திரங்கள் எழுதினவர் யாரு? ஜெய்மினி. ஜெய்மினி யாரு? வியாசருடைய ஸ்டூடெண்ட். அவர் என்ன பண்ணாரு? கர்மகாண்டத்துக்கு, வேதத்துடைய கர்மகாண்டத்துக்கு பூர்வபாகத்துக்கு சூத்திரம் எழுதியிருக்காரு. அவர் எப்படி ஆரம்பிச்சாரு? அதாத்தோ தர்ம ஜிக்னாசா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சூத்திரம் ஆஃப் கர்மகாண்டம். எப்படி ஆரம்பிச்சாரு? அதாத்தோ தர்ம ஜிக்னாசா. தர்ம மீன்ஸ் கர்மம். அவர் எப்படிதான் ஆரம்பிச்சாரு? அத்த அத்தக. சோ இது நம்ம ட்ரெடிஷன்ல வர்றது. சூத்திரம்னா அத்த அப்படிங்கிறது சாந்தி பாடத்துக்கு சமமானது, ஒரு மங்களகரமான வார்த்தை. சோ இவர் எப்படி ஆரம்பிச்சாரு? அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசான்னு வியாசர் ஆரம்பிச்சாரு. ஜெய்மினி ஆரம்பிக்கும் போது அதாத்தோ தர்ம ஜிக்னாசா. பட் அங்க சொல்ற அத்தங்கிற அர்த்தம் வேற. எது? அடுத்த அத்தக அடுத்த வடுவாரு. அத்தகங்கிறது அங்க சொல்ற அத்தகங்கிறது மங்களம். ஃபர்ஸ்ட் 2வது சொல்ற அத்தக இருக்கு பாத்தீங்களா? அது பிரம்மசூத்திரத்துல யூஸ் பண்ற அந்த வேர்டுடைய அர்த்தம் வேற. இங்க யூஸ் பண்ற 2வது வேர்டு அத்தகங்கிறது அர்த்தம் வேற. ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வேர்டு அத்தங்கிறது மங்களம், சாந்தி பாடம். வச்சுங்களா? மீனிங் அடுத்தது நம்ம அடுத்த வேர்டு. 2வது வேர்டு என்னது? அத்தக. ஃபர்ஸ்ட் அத்த, அடுத்தது அத்தக. ஃபர்ஸ்ட் தான். அவர் அந்த இடத்துல யூஸ் பண்றது எப்படி பாத்தீங்கன்னா அதக அப்படிங்கும்போது நீ குவாலிபிகேஷனே பெற்ற பிரம்மசூத்திரத்தில் அவர் யூஸ் பண்ற என்ன மீனிங் பாத்தீங்கன்னா நீ குவாலிபிகேஷனை பெற்றதற்கு பிறகு. அது என்னது? அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசா. அந்த குவாலிபிகேஷனை பெற்ற பிறகு அந்த மீனிங் வரும். இங்க அந்த மீனிங் அல்ல. இந்த இடத்துல என்ன மீனிங்னா அதனால். அவ்வளவுதான். என்ன அர்த்தம்? எடுத்தோன்னு என்ன போடாரு? ப்ரோனவுன். அதனால், பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் அர்த்தம். இந்த காரணத்தினால், அதனால். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எதை மறைக்கிறாரு? ஹிடன் மீனிங் உள்ள இருக்கு. இதை வெளிக்கொண்டவருக்கு யாரு வேணும்? ஆச்சாரிகள் இருந்தா தான் அவர் எடுத்தோன்னு ப்ரோனவுன். யூஸ்வலா யோசனை பாருங்க. ஒரு ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்றோம்னா அதுக்கு முன்னால என்னத்தை யூஸ் பண்ணிருக்கணும்? நவுனை யூஸ் பண்ணிருக்கணும். ராமன் வந்தான், சாப்பிட்டான், அவன் போயிட்டான். அப்ப நமக்கு புரியும். ராமன் வந்தான், சாப்பிட்டான், அவன் போயிட்டாங்கிற வேர்டு சொல்லும் போது ராமன் போயிட்டாங்கிறது புரியும். எடுத்தோன்னு அவன் வந்தான் சாப்பிட்டான்னு எவன் நமக்கு என்ன ஆகாது? புரியாது. அவன் வந்தான், அவன் சாப்பிட்டான், அவன் போனான்னு நவுனை விட்டு போட்டு எடுத்தோன்னு ப்ரௌனவுனை போட்டு ஆரம்பிச்சா நமக்கு எதுவும் புரியாது. அப்போ இந்த இடத்துல அப்படித்தான் ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு சொல்றாரு? அதான் ஹிடன். என்னது? therefore, அதனால், அந்த காரணத்தினால், பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் எழுதிட்டாலும் சரி, அந்த காரணத்தினால். என்ன புரிஞ்சு வச்சிருக்குது? நம்ம ஹிடன் மீனிங் மறைஞ்சிருக்கிற அர்த்தம் என்ன? துவைத பக்தியும் அத்வைத பக்தியும் நம்மை மோட்சத்துக்கு அழைத்து செல்வதால்.
அப்படின்னு அர்த்தம். எதனால்? அதனால் துவைத பக்தியும் அத்வைத பக்தியும் நம்மை லிபரேஷன் மோட்சத்துக்கு அழைத்து செல்லும் என்பதால். இது ஹிடன் மீனிங்க, நம்மளால வெளிக்கொணர முடியாது. இப்ப நமக்கு தெரியும், ஏன்னா இந்த ரெண்டு வேர்டு இன்ட்ரோடக்ஷன்ல படிச்சோம். இப்ப புரியுதுங்களா? ஏன்னா இந்த இடத்துல எடுத்தோம் நம்ம என்ன பாக்குறோம், அத்வைத பக்தினா என்னன்னு தெரியணும், துவைத பக்தி. சோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல பார்த்தது. துவைத பக்தி என்ன, நான் வேறு இறைவன் வேறு. இது இன்ஃபார்மல் பக்தியில இதுதான் மெயின். ஃபார்மல் பக்திக்குள்ள வரும்போது பிகினிங்ல எங்கதான் இருப்போம், கர்மயோகம் பண்ணும்போது. ஃபார்மல் பக்தினா நீங்க இந்த லிபரேஷன் இந்த மோட்ச பாதைக்குள்ள வர்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்கதான் இருப்போம், துவைத பக்தி. எடுத்தோன்னு அத்வைத பக்திக்கு வர முடியாது, வர சொல்லி யாரும் கூப்பிடல. துவைத பக்தி அப்பதான் கர்மயோகம் பண்ண முடியும். நான் வேறு இறைவன் வேறு. இறைவனுக்கு நான் கர்மத்தை சமர்ப்பணம் பண்றேன், கர்மயோகம். இறைவன் கொடுக்கறத பிரசாதமா ஏத்துக்கிற என்ன பக்தி? எங்க துவைத பக்தி, கர்மயோகம். அதே மாதிரி கர்மயோகம் உபாசனை எடுங்க. உபாசனை இறைவனுடைய சிந்தனை, உபாசனை மெடிடேஷன் பண்றேன். நான் வேறு இறைவன் வேறு, இறைவனை பற்றி சிந்தனை எனக்குள்ள கொண்டு வரேன். அப்ப அங்க என்ன இருக்குது, துவைத பக்தி. பட் அவங்க எங்க வந்துட்டாங்க, ஃபார்மலுக்குள்ள வந்துட்டாங்க. இறைவன் கொடுத்த முறைக்குள் வந்த துவைத பக்தி. புரிஞ்சுங்களா? இதுதான் என்னது, இந்த அதான் அவர் என்ன சொல்றாரு, அதனால் எது துவைத பக்தியும் அத்வைத பக்தியும் மோட்சத்துக்கு நம்மளை அழைத்து செல்லும் என்பதால். அவ்வளவுதான். அதக ரெண்டு வேர்டு தான் பார்த்திருக்கோம். அதக அதனால். அடுத்தது என்னது வேர்டு, பக்திம். நான் எதை பத்தி பேசுறேன், பக்திமை, பக்தியை. இது துதியா பக்தி. பக்திம்னு என்னது, துதியா பக்தி, பக்தியை. அவ்வளவுதான். பக்தினா உங்களுக்கு தெரியும், லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான். அல்லது நம்மளை விட உத்கிருஷ்ட வஸ்துனி, நம்மளை விட உயர்ந்த குருவிடமோ, தேசபக்தி, குரு பக்தி மாதிரி இறை பக்தி. அதை பற்றி நான் என்ன பண்றேன், வியாக்கியாஸ்யாமஹ. அந்த வேர்டு பிரிச்சிங்கன்னா வி கூட்டல் கியா கூட்டல் அப்படி பிரிச்சுக்கலாம். அங்க ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இருக்குதாங்க, வி. அது கூட கியா சேரும் போது வியான்னு மாறுது. கியா சியாமக, சியாமக. இப்போ வீணா விசேஷம்னு அர்த்தம், விசேஷமான, விசேஷன. கியான முழுமையாக, சியாமகனா சொல்ல இருக்கிறோம். விசேஷமாக முழுமையாக நாங்கள் சொல்ல இருக்கிறோம். யாரு சொல்ற, இப்ப நாரதர் தான் எழுதுறாரு. எதுக்கு நாங்கள் ப்ளூரல் வருது, யோசனை பண்ணி பார்க்கணும். நான் எழுதுறேன்னு சொல்ல வேண்டியதானே. சான்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட்ஸ் யோசனை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் இது, நாங்கள் எழுதுகிறோம். எழுதுறது ஒருத்தர், அவரே நாங்கள் எழுதுறோம்னு சொல்றாரு. எப்படி ப்ளூரல் எங்க வந்தது, குரு பரம்பரா. குரு இண்டிகேட்ஸ் குரு பரம்பரை. நான் என் புத்தியில சொன்னதுதான் என்ன எழுதிப்பாரு, நான் வியாக்கியாசியாமி அப்படித்தானே மீ வியாக்கியாசாமி சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏன் வியாக்கியாசியாமி, இது என்னுடைய புத்தியிலிருந்து வந்தது அல்ல, எனக்கு முன்னால வந்த குரு பரம்பரா. எங்கிருந்து, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தக்ஷிணா மூர்த்தி. அவரிடமிருந்து வந்த, அதுக்கப்புறம் சனாதி முனிவர்கள், அவர்களிடமிருந்து தான் என்ன இருக்குது, இது இந்த அறிவு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. அதுதான் குரு பரம்பரா. ஆதி குருல இருந்து ஒரு எல்லாரும் சொன்ன கருத்தை தான் அவர் என்ன சொல்றாரு, இப்போ நாங்கள் அப்படிங்கிறது இண்டிகேட்ஸ் குரு பரம்பரா. நான் தனித்து என்னோட புத்தியிலிருந்து சொன்னதல்ல, குரு பரம்பரா. ப்ளூரல் இண்டிகேட்ஸ் குரு பரம்பரை. அவங்களிடமிருந்து நான் கத்துக்கிட்டேன், அவங்க சொன்னதை இப்ப நான் சொல்றேன். அவ்வளவுதான். அவரோட கருத்து இது என்னது அல்லன்னு கைகழுவிடுறாரு. இது என்னுடைய கருத்து அல்ல, இறைவன் ஆதி குரு அந்த பரம்பரையில் வந்தவங்களுடைய கருத்தை நான் இப்ப என்ன பண்றேன், விசேஷமாக முழுமையாக உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறோம். பாருங்க என்ன ஒரு பணிவுன்னு, வினயம். இதுதான் பணிவு. நான் சொல்றேன், நம்மள என்ன சொல்லுவோம், நான் சொல்றேன், நான் எழுதுன சூத்திரம். பெருசா கோயிலுக்கு ஒரு நம்ம தானம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம்னா, ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஃபேனே மறைஞ்சு போற அளவுக்கு என்ன பண்ணிடுறோம், நம்ம பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு வந்துடுறோம். அதுதான் நம்மளோட புத்தி. இவரு இவ்வளவு பெரிய விஷயத்த கொடுக்குறாரு, பக்தி சூத்திரத்தை. அவர் எழுதுற ஆண்டு காலம் எத்தனை யுகம், எத்தனை 1000 காலங்கள் ஆட்சிக்கு முன்னாடி பாருங்க. இன்னும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அது அவருக்கு எழுதும் போதே தெரியும். இந்த சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் நாரத பக்தி சூத்திராணி அழியாதுங்கிறது அவருக்கு தெரியும்.
தெரிஞ்சும் என்ன சொல்றாரு, நான் எழுதல, நான் எழுதுனேன்னு சொல்லல, நாங்கள் எழுதினோம். தட் இண்டிகேட்ஸ் பணிவு, வினயம், அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒருத்தருக்கு ரொம்ப தேவை. இப்ப புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சூத்திரம் ஓவர். எது? அதாத்தோ பக்திம் வியாக்கியாஸ்யாமஹ. அதனால் எது? துவைத பக்தியும் அத்வைத பக்தியும் மோட்சத்துக்கு வழிநடத்தி செல்லும் என்பதால் நான் என்ன பண்றேன், பக்தியை பத்தி விளக்கமாக சொல்ல போகிறோம். போகிறேன்னு வாயில் வருது, போகிறோம், சொல்ல போகிறோம். புரிஞ்சுங்களா? கமிங் டு த நெக்ஸ்ட். இது அவர் எழுதின சூத்திரத்தினோட இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டார். அடுத்தது சப்ஜெக்ட் மேட்டர்ல டக்குன்னு இறங்குறாரு. என்னது? ரெண்டாவது சூத்திரம். சா ஸ்வஸ்மின் பரப்ரேமரூபா, சா ஸ்வஸ்மின் பரப்ரேமரூபா, சா ஸ்வஸ்மின் பரப்ரேமரூபா. சூத்திரம் பரப்ரேம ஸ்வஸ்மின், ஸ்வஸ்மின், அஸ்மினோட இன்னொரு ஃபார்ம் தான் தொஸ்மின். அஸ்மின் சமஸ்கிருத ஸ்டூடெண்ட் படிக்கிறீங்களா, அதே தான் இது தொஸ்மின். போத் ஆர் ஹேவிங் த சேம் மீனிங் ஒன்லி, டிஃப்ரெண்ட் கிடையாது. அஸ்மின்னாலும் தொஸ்மின்னாலும் ஒண்ணுதான். இப்போ அடுத்த சூத்திரம் எடுத்தோன்னு என்னது? புரோனவுன். சா எங்க எதை கரெக்ட் பண்றது? சாங்கிறது ஃபெமினைனோட புரோனவுன் தெரியணும், பக்திங்கிறது ஃபெமினைன் நவுன் தெரியணும். அப்பதான் எதை கனெக்ட் பண்ண முடியும்? சாங்கிற வேர்டு எதை குறிக்குது? இஸ் ஈக்குவல் டு பக்தி. சமஸ்கிருத கிராமர் இல்லாமல் வெளிக்கொணர முடியாது. ஃபர்ஸ்ட் சாங்கிறது எதனோட ப்ரோனவுன்? ஃபெமினைன். மேல சொன்ன சென்டென்ஸ் சானா என்னது? ப்ரோனவுன். அப்ப மேல இருக்கிற நவுனை தான் இவர் குறிக்கிறாரு. அப்ப எங்க மேல இருக்கிற நவுன் எதை குறிக்கிறாரு? பக்தி. பக்திங்கிறது என்னது? இகாராந்தக ஸ்ரீலிங்கா பக்தி. மதிங்கிற மாதிரி பக்தி, இகாராந்த ஸ்ரீலிங்கா. அப்ப இங்க ப்ரோனவுன் என்னது? சா. அது ஃபெமினைன் ப்ரோனவுன். அப்ப எதை கனெக்ட் பண்றோம்? சா இஸ் ஈக்குவல் டு பக்தி. என்ன சொல்றாரு? தொஸ்மின் அல்லது அஸ்மின் பர பிரேம ரூபா. இப்போ அஸ்மின், தொஸ்மின், அடுத்து என்ன சொல்ற? அடுத்த வேர்டு என்ன நம்ம பார்த்துட்டு போலாம். தொஸ்மின் அப்படின்னா அஸ்மின், அதாவது பக்தி பர 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 பிரேம ரூபா. பர பிரேம ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேலான அன்பு. பிரேமம் பரம்னா மேலான, பிரேமம்னு என்ன? அன்பு. இறைவனிடம் வைக்கிற ஒரு அன்பு. அந்த பக்திங்கிறது என்னன்னா இறைவனிடம் வைக்கிற ஒரு மேலான அன்பு. பிரேமம்னு என்ன? லவ். இந்த காலத்துல சொல்ற லவ்ங்கிற வேர்டு தான் பிரேம, அன்பு. ரூபத்தை, தன்மையை உடையது. பக்திங்கிறது என்ன? மேலான, பரம மேலான ஒரு விஷயத்திடம் வைக்கிற ஒரு அன்பு. அவ்வளவுதான். இங்க பர மேலான ஒரு விஷயத்தில் வைக்கிற பிரேமம், அன்பு. அந்த சொரூப் தன்மையை உடையது பக்தி. எந்த பக்தி? மேல சொன்ன பக்தியா? அந்த பக்தி. சா சா எதுல வைக்கிறது? எடுத்துறீங்க. அடுத்த வேர்டு என்னது? செகண்ட் ப்ரோனவுன் ஸ்வஸ்மின். அஸ்மின் அப்படின்னா அதில் அர்த்தம். துவஸ்மின் என்ன அர்த்தம் தமிழ்ல? அதில். இப்ப என்னது? நவுனே காணும். இப்ப சாங்கிற ப்ரோனவுனுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் மேல இருக்கிற பக்தி. இப்ப எதுல வைக்கிற பக்தி? அஸ்மின், தொஸ்மின். தொஸ்மின்னா அதில். உடனே மனசுல என்ன வரும்? எதில். அதில்னா உடனே நம்ம கேள்வி என்ன கேட்கணும்? எதில். இந்த இடத்துல ராரதர் என்ன பண்றாரு? ஒரு ட்விஸ்ட். அதாவது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? அஸ்மின்ங்கிறது இறைவன் மேல் வைக்கிற பக்தின்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் அதில் சொல்லிட்டாரே, அதை எப்படி நீங்க இறைவன் டிரான்ஸ்லேட் பண்றீங்க? எப்படி பண்ணலாம்? அது ராமர் மேல கூட வச்சிருக்கலாம் இல்லையா? கிருஷ்ணன் கூட அவர் மீன் பண்ணிருக்கலாம் இல்லையா? நரசிம்மன் கூட மீன் பண்ணிருக்கலாம் இல்லையா? நீங்க எப்படி அதை ஈஸ்வரன் மீனிங் எடுக்கிறீங்க? கேள்வி கேட்கணும் இல்ல? நீங்க ஸ்டூடெண்டாக கேட்கணும். நான் பாட்டு மீனிங் கொடுத்தா நீங்க கேட்கணும். ஏன் ராமன் எடுத்துக்கூடாதா? ராமர் ராம பக்தன் தானே. சரி, விஷ்ணு பக்தன் தானே, விஷ்ணுவோட எடுத்துக்கூடாதா? நீங்க எப்படி ஈஸ்வர பரம்னு என்ன மேலான தேவதைகளை படைத்த ஈஸ்வரனைத்தான் நாரதர் சொல்றாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அப்படின்னா அதுக்கு கேள்விக்கு பதில் இருக்கிறது. இப்ப பாருங்க, தமிழ் ஒன்று சொல்ற பாருங்க. அவனின்றி அணுவும் அசையாது. அவனின்றி அணுவும் அவனின்றி எவனின்றி இந்த மாதிரி நவுனே இல்லாம ஒரு புரோனவுன் வந்ததுன்னா யாரத்தான் நம்ம சேர்த்துவோம்? இறைவன்.
யாரா சொல்லி கொடுத்தாங்க? அவனின்றி அணு, இங்க ப்ரோனோன், அவன்னா ப்ரோனோன், எந்த நவுன்னு போய் தேடுறோமா என்ன, நமக்கு புரியும். அப்போ நவுனே இல்ல, நம்ம கலாச்சாரம் அது, நவுனே இல்லாமல் ஒரு ப்ரோனோன் யூஸ் பண்ணணும்னா அது ஈஸ்வரனை குறிக்கும். எக்ஸாம்பிள், அவனின்றி அணுவும் அசையாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்போம். அந்த அவன்கிறது எப்படி நீங்க எடுத்தோன்னா, அவன்கிறது ஏன் ராமரா போடக்கூடாதா, கிருஷ்ணரா போடக்கூடாதா, ஏன் நரசிம்மரா போடக்கூடாதா, ஏன் வாமனா ஏன் போடக்கூடாது, என்ன நீங்க போட்டுக்கிறீங்க? இறைவன்கிற மீனிங் கொண்டு வரமா இல்லையா? இது நம்மளுடைய கலாச்சாரம். இதுல கொஸ்டின்லாம் கேட்க தேவையே இல்லை. அவனின்றி அணுவும் அசையாது. நீங்க பாருங்க, இது எடுங்க, கட்டோபனிஷத்தினுடைய சாந்தி பாடம் இப்பதானே சொன்னோம். சகனா வவத்து சகனவ் புனக்து, ஃபுல்லா என்ன, சா 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 வெல்ல ப்ரோனோன்னு. சகனா பவத்து எது ஆரம்பிக்குது, எடுத்தோன்ன சா ப்ரோனோன்னு. சகனா புனக்து, இருவரையும் காப்பாற்றட்டும். யாரு காப்பாற்றுறது, கிருஷ்ணரா ராமரா? அங்க யார புரிஞ்சுக்கிறோம்? ஈஸ்வரா. அந்த இறைவன் சகனாவத்து, எங்க இருவத்தையும் காப்பாற்றட்டும். சகனவ் புனக்து, எங்க ரெண்டு பேர்த்தையும் அவரு போஷிக்கட்டும், காப்பாற்றட்டும், போஷிக்கட்டும். எப்படி நம்ம இந்த சாங்கிறத எப்படி நம்ம இறைவனோட கனெக்ட் பண்றோம்? கலாச்சாரம். இதுதான் என்னது, நம்மளுடைய கலாச்சாரம், பரம்பரையில் வருகிற ஒரு பழக்கம். சோ இப்ப நம்ம தொஸ்மின்னு போடுறத என்ன நம்ம போடலாம், ஈஸ்வரங்கிற வேர்டை ரீப்ளேஸ் பண்றோம். It cannot be replaced by Rama or Krishna or Narasimha or anything. நம்ம ரீப்ளேஸ் பண்ண கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். தப்பு why it is wrongனு தெரியணும், why it is wrongனு தெரியணும். இப்ப நான் ஈஸ்வரனை தான் போடணும்ங்கிறது சரினா why it is rightனு தெரியணும். எப்படி நீங்க அதை ஈஸ்வரனா போடுறீங்கிறது நமக்கு தெரியணும். ஏன் கிருஷ்ணராமனை போடக்கூடாதுன்னு தெரியும். புரிஞ்சுங்களா? அதுதான் உண்மையான தெளிவான அறிவுன்னு வேறு. அவங்க சொன்னாங்க நாங்க போட்டுக்கிட்டோம், அப்படி இல்லை. நாம் சொன்னாலும் சாஸ்திரம் சொன்னாலும் ஏன்னு கேள்வி கேட்கணும். எப்படி நீங்க இறைவன் ஈஸ்வரங்கிற வேர்டை இந்த ப்ரோனோனுக்கு போட்டீங்க? அவனின்றி அணுவும் அசையாது சகனாபவத்தும் சகன குணத்துல என்ன போட்டுதான் நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுட்டு இருக்கிறோம்? இறைவன், தேவதைகளை படைத்த இறை தத்துவத்தை தான் நமக்கு புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கலாம்? சோ அதனால என்ன டவுட் கிளியர் ஆச்சு? ஓகே. இப்போ அடுத்தது இறைவன். எந்த இறைவன்? விச் காட்? அடுத்த கேள்வி, விச் காட்? இறைவன் மீது தஸ்மின் சா மேலான எந்த இறைவன்? என்னங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா? இருக்கிறது ஒரே இறைவன். அப்படி இல்லை, சிந்திச்சு பாருங்க. வேதத்தினுடைய பூர்வபாகத்தில் சொல்லப்படுகிற இறை தத்துவம் என்பது வேறு, கர்மகாண்டத்தில் சொல்லப்படுகிற இறை தத்துவம் என்பது வேறு, ஞானகாண்டத்தில் சொல்லப்படுகிற இறை தத்துவம் என்பது வேறு. இதுல நான் எதை எடுத்துக்கிட்டோம்? அறது சொல்றாரு, சரி ஓகே, இறைவன் எடுத்துக்கிட்டோம். எந்த இறைவன் எடுத்துக்கிட்ட? இப்ப பாருங்க, பூர்வ பாகத்தில் கர்மகாண்டத்தில் இறைவன் எண்ணிலிருந்து வேறுபட்டவர், அப்படித்தானே? அதனாலதான் நீங்க ஹோமம் பண்றீங்க. இறைவன் என்னிடமிருந்து வேறுபட்டவர் தானே கர்மகாண்டத்தை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் அவருக்கு ஹோமம் பண்றோம், அதனாலதான் அவருக்கு சாண்டிங் பண்றோம், அதனாலதான் பூஜை பண்றோம். சோ அங்க என்ன இருக்குது? அத்வைத பக்தி. அப்போ அங்க இடத்துல பாருங்க, ஈஸ்வரனுக்கு ஒரு பேரு அனாத்மா ஈஸ்வரஹா. ஏன்? பூர்வ பாகத்தில் ஈஸ்வரனுக்கு என்ன பேரு? அனாத்மா ஈஸ்வரன். ஏன்னா இறைவன் என்னிலிருந்து வேறு, நான் என்னது? ஆத்மா. என்னை தவிர்த்து வேறானதுல என்னது? அனாத்மா. அந்த இடத்துல ஈஸ்வரர் எப்படித்தான் வச்சு வழிபடுறோம்? அனாத்மா ஈஸ்வரரை வழிபடுகிறோமா இல்லையா? என்னை தவிர்த்து வேறாக இருக்கிறான்னா அவருக்கு பேர் என்ன? அனாத்மா ஈஸ்வரஹா. வெரி சட்டில் மேட்டர். திங்க் ட்வைஸ் த்ரைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். கர்மகாண்டத்தில் நீங்க ஸ்டாண்ட் பண்ணும்போது, பூஜை பண்ணும்போது, புனஸ்காரம் பண்ணும்போது ஈஸ்வரர் எங்க வராரு? அனாத்மா ஈஸ்வரரைத்தான் கர்மகாண்டத்துல புடிச்சு வச்சு நம்ம ப்ரே பண்றோம், வழிபாடுகள் பண்றோம், பூஜை புனஸ்காரம் உபாசனை எடுத்துக்குங்க. உபாசனை பூஜ்யா யோகித அம்சமுடையவர். எப்படி அங்க நம்ம பாக்குறோம் இறைவனை? கர்மகாண்டத்துல என்ன சொல்றது? ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிவைன், அப்படித்தானே பாக்குறோம். ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிவைன் பீயிங், எக்ஸ்ட்ராடினரி பீயிங் அப்படித்தானே பாக்குறோம். எல்லா சர்வசக்தி படைத்தவர், உலகத்தை ஆளக்கூடியவர், உலகத்தை படைத்தவர், உலகத்தை லயம் பண்ணக்கூடியவர், இப்படித்தானே பாக்குறோம். எக்ஸ்ட்ராடினரி, அசாதாரணமான சக்தி படைத்தவன், என்னிலிருந்து வேறுபட்டவனா தானே பாக்குறோம். என்னிலிருந்து வேறுபட்டவன் அந்த ஈஸ்வரன் யாருதான்? அனாத்மா. நல்லா திங்க் பண்ணுங்க. ஆத்மாவிலிருந்து வேறுபட்டதான் என்னது? அனாத்மா. அப்ப ஈஸ்வரன் என்னை தவிர்த்து வேறாக இருக்கும் போது அங்க என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கிறோம் ஈஸ்வரனுக்கு? அனாத்மா ஈஸ்வரஹா.
அவரை என்ன பண்ணலாம்? நம்ம பூஜ்ய தேவதா, அவரை பூஜ்யம் பண்றோம், இறைவனாகுது, அவர்களுடைய வழிபாடுகள் எல்லாம் பண்றோம். அதாவது அவருடைய தேவதா ரூபத்திலே அவர் என்ன பண்றோம்? நம்ம அங்க வழிபாடுகள் பண்றோம், உபாசனை பண்றோம். புரிஞ்சுங்களா? அனாத்மா. இப்போ அடுத்தது இந்த பக்கம் ஞான காண்டத்துக்குள்ள வாங்க. இங்க என்னதான் வழிபாடு? அனாத்மா ஈஸ்வர வழிபாடு. தப்புன்னு சொல்லலைங்க, என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்கிறத நம்ம அனலைஸ் பண்றோம். இப்ப அடுத்து எங்க வரோம்? ஏன்னா கடவுள்ட்டாரு, எந்த கடவுள்? கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட அனாத்மா ஈஸ்வரரா? இங்க இந்த பக்கம் வாங்க, ஞான காண்டம். ஞான காண்டத்தில் இறைவனுக்கு என்ன டெபினிஷன்? அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த இறைவனாகவே இருக்கிறேன் போது ஈஸ்வரர் எங்க வராரு? ஆத்ம ஈஸ்வரகா. இப்ப ஈஸ்வரர் 2 ஸ்டேஜுக்கு வராரா? அனாத்மா ஈஸ்வரனைத்தான் எங்க வழிபடுறோம்? கர்மகாண்டத்தில். நீங்க வேதாந்தத்துக்குள்ள வந்தோன்ன அந்தர்யாமி, ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் சர்வபூத ஆத்ம பூதாத்மா. இறைவன் என்ன டெபினிஷன் கொடுக்குற ஞான காண்டத்துல? சர்வபூத ஆத்ம பூதாத்மா இல்லைங்களா? ஒவ்வொரு சரீரத்திலும் இறைவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். படிக்கிறோமா இல்லையா? ஒரு ஆத்மாவாக இறைவன் இருக்கிறார் படிக்கிறோமா இல்லையா? அகம் பிரம்மாஸ்மினாலும் சரி, இறைவன் எப்படி இருக்காரு? ஆத்மஸ்வரூபத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப என்னதங்க, அவர் எப்படி இருக்காரு? கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக, மனதுக்கு மனசோ மனச, வாச்சோ வாச்சக, ஸ்ரோத்ரியசிய ஸ்ரோத்திரம் படிக்கிறோமா இல்லையா? கண்ணுக்கு கண்ணாக, மனதிற்கு மனதாக, மனதில் வெளிப்படுகிற தத்துவமாக என் சொரூபமே இறைவன் சொரூபம் படிக்கிறோமா இல்லையா? அப்ப அங்க எங்க வராரு? ஈஸ்வரர் என்ன ஆகிறாருங்க? ஆத்ம ஈஸ்வரகா. ஆத்மாவே என்னது? ஈஸ்வரகா. இப்ப 2 ஈஸ்வரர் புரியுதுங்களா? ஆத்ம ரூப ஈஸ்வரகா. இப்படி 2 இருக்குதே, இது 2 முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுல இவரு சொல்ற ஈஸ்வரன் யார் தெரியணுமா வேண்டாம்? இந்த 2 ஈஸ்வரரை பார்த்துட்டோம். இதுல நாரதர் எதை சொல்ற? அனாத்ம ஈஸ்வரர் சொல்றாரா அல்லது அனாத்ம ரூப ஈஸ்வரர் எழுதும்? அனாத்ம ஈஸ்வரர் அனாத்ம ரூப ஈஸ்வரர் சொல்றாரா? ஏன்னா இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஆத்ம ரூப ஈஸ்வரகா. அங்க என்னுடைய சொரூபமாகவே அங்க இறைவன் இருக்கிறார் ஞானகாண்டத்துல. இதுல எதை சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு நம்ம யார்கிட்ட போய் கொட்டேஷன் போடணும்? உபனிஷத்துக்களிடம் இருந்துதான். அவரிடம் இருக்கிற அன்புன்னு சொல்லிட்டாரு. அதாவது அனாத்ம ஈஸ்வரன், ஏன்னா பிரேம அன்பு, பிரேமங்கிற வேர்டு என்ன? அன்பு. அப்போ இது 2ல எது 2க்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இவர் நாரதர் சொல்றது எதுன்னா நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நாரதர் சொல்றது ஆத்ம ரூப ஈஸ்வரஹா. ஆன்சர் நான் சொல்லிடுறேன், எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் எதைத்தான் சொல்றாரு? ஆத்ம ரூப ஈஸ்வரஹா, அதனிடம் மேலான அன்பு. புரிஞ்சுதா? இப்ப ஆத்ம ரூப ஈஸ்வரிடம் பரம பிரேம, மேலான அன்பு. இப்போ உபனிஷத் போ. அன்பு எனக்கு என்னென்ன வேர்டு வருது? பிரேமம். இப்போ அன்புங்கிற இடத்துல உபனிஷத்து என்ன விளக்கம் கொடுக்குது? அன்புனா என்ன? அப்புறம் அதுல மேலான அன்பு, ஹையஸ்ட், சூப்பர்லேட்டிவ். இப்ப அன்புங்கிறதுங்க, இப்ப பாருங்க, அன்புனா நம்ம ஈஸியா நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். என்ன சொல்லுவீங்க? அன்பை போய் எப்படிங்க டிஃபைன் பண்றது? கஷ்டம். ஸ்வீட் எப்படி டிஃபைன் பண்றதுங்க? அன்பு அப்படின்னா என்னன்னா, எழுதி வச்சுக்கோங்க. சாஸ்திரம் சொல்றதுங்க, நான் சொல்றது இல்லை. என்ன சொல்லுது சாஸ்திரம்? அன்பு எந்த இடத்துல நீங்க அன்பு வைக்கிறீங்க? கணவன்கிட்ட, மனைவி கிட்ட, குழந்தைகிட்ட, பேர பேத்திக்கிட்ட, உறவினர்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, அதுல தேவதைகளிடம், ஈஸ்வரிடம், எல்லாமே என்னது? அன்புதான். அன்புனா என்னன்னா சந்தோஷத்தை கொடுக்கும். வாட் யூ மீன்? நான் சொல்றது இலக்கணம் ஃபார் அன்பு. உபனிஷத்துக்களில் படிச்சிருப்பீங்க நிறைய பேர் இந்த உபநிஷத். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, அந்த இடம் தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த உபநிஷத்து போயிட்டு வந்துதான் மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியும் சூத்திரத்தை. இப்ப அன்பு என்றால் சந்தோஷத்தை கொடுக்கும் விஷயத்தை நோக்கி இயற்கையாக மனம் விரும்புதல், அதுக்கு பேர் தான் அன்பு. The source of joy, அதுல வர நேச்சுரல் லைக்கிங் ஆஃப் த மைண்ட். இங்கிலீஷ்ல சொல்றது கொஞ்சம் ஈஸி. எனது எது சோர்ஸ் ஆஃப் ஜாயோ அதுல மனம் என்ன ஆகும்? நேச்சர் ஆஃப் மைண்ட், நேச்சுரல் லைக்கிங் ஆஃப் மைண்ட். தமிழ திருப்பி சொல்றேன், சந்தோஷத்தை கொடுக்கும், அது சோர்ஸ் ஆஃப் ஜாய். எது நார்மலா வாங்க இறைவன் அதெல்லாம் விட்டுருங்க. எதுல நம்ம அன்பு வைக்கிறோம்?
சந்தோஷத்தை கொடுக்கும் விஷயமா இருக்கணும். இருந்ததுன்னா அதுக்கு இங்கிலீஷ் சொல்லுவோம் சோர்ஸ் ஆஃப் ஜாய். அந்த விஷயத்தை நோக்கி இயற்கையாக நீ வித்தவுட் எனி எஃபர்ட் சுபாவமாக இயற்கையாக மனமதை விரும்புவது. இதுதான் அன்பு. சந்தோஷம் கொடுக்குதா என்ன சொல்றோம்? ஐ லைக் இட். அது பாருங்க, ஒரு மனிதன், இட் மே பி a person, it may be a pet animal, it may be a ஜடம், எது வேணா இருக்கலாம். ஒரு ஆளா இருக்கலாம், ஒரு பெட் அனிமலா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம், ஒரு நண்பனா இருக்கலாம். நான் அந்த பொருள் மேல அன்பு வைக்கிறேன்னா கண்டிப்பா அது சோர்ஸ் ஆஃப் ஜாயா இருக்கும். திஸ் இஸ் a ரூல். நான் உன்னை விரும்புகிறேன் என்றால் அது என்னவா இருக்கணும்? எனக்கு இன்பத்தை கொடுப்பதாக சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கிற இடத்தில் தான் நான் அன்பை வைக்க முடியும். இதுல மாற்று கருத்து இருந்தா சொல்லி இப்ப டிசைட் பண்ணி நம்ம வாதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்க வச்சிருவீங்களான்னு பாருங்க. எது ஒரு சோர்ஸ் ஆஃப் ஜாய், சந்தோஷத்தை கொடுக்கும் விஷயத்தில் மனம் இயற்கையாக விரும்புவதை, இயற்கையாக படைக்கப்பட்ட விஷயம் அதுங்க, நம்மள போய் மாத்த முடியாது ஆச்சுங்களா. இதுல என்னவா இருக்கலாம்? ஒரு நாய்க்குட்டியா இருக்கலாம், ஒரு ஆளா இருக்கலாம், உறவா இருக்கலாம். இப்ப ஒரு குலோப்ஜான், ஐ லவ் குலோப்ஜான். ஏன்னா யூஸ்வலா ஐ லவ் சொல்ல மாட்டோம். ஏன்னா பாத்தீங்களா ஜடத்துக்குலாம் லைக் போடுவோம், உயிரிழதுக்குலாம் தான் லவ் போடுவோம். லவ் இஸ் லைக்கிங், லைக்கிங் இஸ் லவ். முதல்ல அதை புரிஞ்சுக்கணுங்க. லைக் இஸ் லவ்விங், லவ்விங் இஸ் லைக். அதனால பெருசா ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம்? லைக்குக்கும் லவ்வுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒண்ணு வித்தியாசம் இல்ல. லைக்னா ஜட பொருளுக்கு லைக்னு சொல்லுவோம். ஐ லைக் ரோஸ், ஐ லைக் குலோப்ஜான், ஐ லவ் ராமா, ஐ லவ் கிருஷ்ணா, ஐ லவ் சுமதி, ஐ லவ் வளர்மதி. இதெல்லாம் என்னது? ஆளுங்களுக்கு என்ன வேர்டு போடுறோம்? லவ்ங்கிற போடுவோம். ஐ லவ் தட் பாய். அந்த கேர்ள் என்ன சொல்றா? ஐ லவ் தட் பாய். உயிருள்ள ஜீவனுக்குள்ள என்ன வேர்டு போடுறோம்? லவ். லவ்வுக்கும் லைக்குக்கும் ஒரே டெபினிஷன் அன்பு. தமிழை பொறுத்த வரைக்கும் அன்புன்னா அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற விஷயத்தை நோக்கி மனம் செல்லுதல், மனம் விரும்புதல் ஆச்சுங்களா. இப்போ ஒரு குலோப்ஜான் என்ன சொல்றோம்? ஐ லைக் குலோப்ஜான். ஏன்னா இது என்ன ஜட பொருள், அதனால என்ன சொன்ன லைக் போட்டுக்கலாம். ஐ லைக் குலோப்ஜான் ஜட பொருள். இப்போ ஏன் ஐ லைக் குலோப்ஜான் ஏன் சொல்றோம்? எனக்கு அது சந்தோஷத்தை கொடுத்தது, அவ்வளவுதானே. வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு வந்து சிகப்பா இருக்கிறதுனால பிடிச்சது அப்படி பாத்தீங்கன்னா அந்த கலர்னால எனக்கு மன சந்தோஷம் அடைஞ்சிருக்கு. எதை எடுத்து பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு அது கலர் பிடிச்சிருக்கலாம், சைஸ் பிடிச்சிருக்கலாம், டெக்ஸ்டர் பிடிச்சிருக்கலாம்னா அங்க யார் வரேன்? நான். எனக்கு சந்தோஷத்தை அது கொடுக்குதுன்னா அது மேல எனக்கு என்ன வருது? அன்பு. புரியுதுங்களா? இப்போ ரெண்டு பசங்க லவ் பண்றாங்க, ஒரு பிள்ளையும் பையனும். பசங்க கல்யாணம் பண்றது வேண்டாம், ஒரு பிள்ளையும் ஒரு பையனுக்கு லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது வரைக்கும் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஆப்போசிட். இப்ப அந்த பையனுக்கு அந்த பொண்ணு எப்படி தோணி இருக்கிறா? சோர்ஸ் ஆஃப் ஜாய். கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அந்த சோர்ஸ் ஆஃப் ஜாய் அவகிட்ட இருந்து வல்லைன்னு ஒண்ணு அந்த பையன் என்ன சொல்றான்? எனக்கு அவ வேண்டாம். ஏன் முடிவு பண்றான் அந்த பையன் அந்த பொண்ணு வேண்டான்னு? அவகிட்ட இருந்து எனக்கு என்ன வரல? என்னை அந்த சோர்ஸ் ஆஃப் ஜாய் அவகிட்ட இல்ல. என்ன ஆயிடுச்சு உடனே? அன்பு. லவ் பிகம்ஸ், சுவாமிஜி அழகா சொல்லுவார், லவ்னது தட் பாய் லவ் தட் கேர்ள். கல்யாணம் பண்ணி அவளுடைய சோர்ஸ் ஆஃப் ஜாய் அவ இல்லைன்னு அவன் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவன் என்ன பண்றானாமா? அலவ் த பாய் டு கோ, அலவ் டு த பாய் டு கோ, அலவ் த கேர்ள் டு கோ. என்னை விட்டு போயிரு, எனக்கு நீ வேண்டாம். அலவ் த பாய் ஆர் கேர்ள் டு லவ், அலவ். அவர் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? இதெல்லாம் விளையாடுவார் அவருக்குல. அதாவது ஆ போட்டோம்னா சமஸ்கிருதத்துல வந்து நெகட்டிவ் மீனிங் வருதா இல்லையா? இப்ப லவ்க்கு முன்னால ஆ போடுங்க, ஆ லவ். அலவ்ங்கிறது நெகட்டிவ் பர். லவ் பண்ற வரைக்கும் அதனோட நெகட்டிவ் அலவ் டு கோ. இதுவா அதெல்லாம் ஜாலியா நடத்துற இது எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்க அதுல ஓவர் திங்க் பண்ண வேண்டாம், நமக்கு வேணுங்கிற சப்ஜெக்ட். சோ எப்ப அந்த லவ் பண்ற காலத்துல அவன் என்ன நினைச்சான்? அந்த பொண்ணு சோர்ஸ் ஆஃப் ஜாய். அந்த பொண்ணு என்ன நினைச்சா? சோர்ஸ் ஆஃப் ஜாய். அதனாலதான் அன்பு, வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தனக்கு ஆத்மனஸ்து காமாய பிரியம் சர்வம் பவதி. நீங்க யார நீங்க அன்பு செலுத்தினாலும் அதுல சுயநலம் இருக்கும். உங்களுக்கு அவர்கள் சந்தோஷத்தை கொடுக்கிற வரைக்கும் தான் நீங்க அவங்களை என்ன பண்ண முடியும்? லவ் பண்ண முடியும். எப்ப
ஒரு ஒரு கணவனை நீங்க விரும்புறீங்க, கணவனிடமிருந்து அவர் he should be a source of joy இருக்கிறனால தான் நம்ம விரும்புறோம். எப்ப அவர் தண்ணி போட்டு வந்து பிரச்சனை பண்றாருன்னா அந்த மனைவி விரும்புவாள? தண்ணி போட்டு வந்து பட்டைய பிடிக்கிறார், விரும்புவாளா என்ன? முடியாது. இல்ல யானா என்ன கல்லானாலும் புருஷ கல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம். டைவர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது வேற, லவ்ங்கிறது வேற. தண்ணி போட்டு வந்து அடிக்கிறானா ஏன் அந்த பொண்ணுக்கு அதுக்கு முன்னால எங்க போச்சு? அந்த சோர்ஸ் ஆஃப் ஜாய் அவரிடம் இருந்து தனக்கு என்ன வரல, அந்த சோர்ஸ் ஆஃப் ஜாய் அவர்கிட்ட இல்ல. அதனால அந்த அவன் என்ன பண்றா, கணவனை விரும்ப முடியாது, யாருனாலும் முடியாது. ஏன்னா இயற்கையாகவே மனம் படைக்கப்பட்டது, ஈஸ்வரனால படைக்கப்பட்ட மனம் எப்படித்தான் போகும், எனக்கு எது சோர்ஸ் ஆஃப் ஜாய் அதை நான் அன்புடன் இருப்பேன். சோ ஒரு பெரிய ஒரு நாம வச்சிருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து நெகேட் ஆகும். நான் ஒருத்தரை விரும்புறேன் அப்படின்னா எனக்காகத்தான் அவரை விரும்புகிறேன். திஸ் வாட் சாஸ்திரா சேஸ். நாம் என்ன சொல்லுவோம், அவளுக்காக நான் விரும்புறேன். யாரை யாருக்காக விரும்புது? ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஆத்மனஸ்து உனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கறதுனாலதான் நீ யாரை விரும்புற, உன் பையனை விரும்புற. ஆத்மனஸ்து காமாய புத்திரம் பவ, அதுல ஒரு லாங் லிஸ்ட் வருது. அது உபநிஷத்து படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஆத்மனஸ்து காமாய, உனக்கு அது பிரியமா இருக்கிறதுனாலதான் நீ கணவனை விரும்புகிறாய், உனக்கு அது சந்தோஷத்தை கொடுப்பதனாலதான் மகனை விரும்புற, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுனாலதான் நீ ஒரு பொருளை விரும்புற, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுனாலதான் நாய்க்குட்டியை வீட்டுல வளர்த்துற. அது பர்சனலா இருக்கலாம், பெட் அனிமலா இருக்கலாம், ஆளுகளா இருக்கலாம். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுனாலதான் ஃப்ரெண்டோட நீ அன்பாக இருக்கிறாய். ஜஸ்ட் இதை நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா புரியும். நாம யாருட்டு அன்பா இருக்கிறோம்னா அவங்க சோர்ஸ் ஆஃப் ஜாயா இருக்கிற வரைக்கும் தான் நாம் அவரிடம் அன்பு செலுத்த முடியும். இல்லைன்னா கணவன் மனைவியா இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி வாழுவோம், அன்புங்கிறது அங்க வராது. ஏன் அவர்கிட்ட எனக்கு கஷ்டம் வருது, எப்படிங்க அவர் லவ் பண்றது? அடுத்த கேள்வி மனசுல ஓடுதா இல்லையா? மனசாட்சி கை வச்சு சொல்லு பாருங்க. அவர் கஷ்டத்தையே கொடுக்குறாருன்னா எப்படிங்கன்னா சேர்ந்து வாழ்றது வேற விஷயம், அது கடமைக்குள்ள வந்துட்டோம், நம்ம அதை விடக்கூடாதுங்கிறது வேற விஷயம். லவ்ங்கிறது என்ன ஆயிராங்க போயிடும். சோ இப்போ இது புரிஞ்சுக்கலப்போ, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. எனக்காகத்தான் நான் மற்ற பொருள்களை லவ் பண்றேன். லைக் பண்றனாலும் சரி, லைக் பண்ணாலும் அதேதான் கண்டிஷன், லவ் பண்ணாலும் அதேதான் கண்டிஷன். இப்போ இறை பக்திக்கு வாங்க. இறைவனை நான் விரும்புகிறேன். எங்க வரோம்? பரப்பிரேம பக்தி. ஏன்னா இப்ப பிரேமங்கிறது அன்பை பத்தி இப்போ ஒரு வேர்டு தான் நம்ம பார்த்துக்கல டிஸ்கஷன். பிரேம அன்பு, இதுல யாரு மேல வைக்கிறது? பரப்பிரேம. மேலான அன்புனா ஹையஸ்ட் லவ் யாரிடம்? பரப்பிரேம யாரிடம் ஹையஸ்ட் லவ் வைக்க முடியும்? சாஸ்திரம் சொல்லுது ஹையஸ்ட் லவ் நீ எங்க வைக்க முடியும்னா உன்னிடம் நீ வைக்கிற அன்புதான் ஹையஸ்ட் லவ். ஏன்? உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்காத்த நீ மற்றவங்களை விரும்புற. சோ நீ உன்னிடம் வைக்கிற அன்புதான் என்னது? ஹையஸ்ட் லவ். பரப்பிரேமம் கோஸ் டு செல்ஃப் லவ். பரப்பிரேமம்ங்கிறது எதை முதல்ல குறிக்குது? பிரேமம்னா முதல்ல நல்லா தெரியணுங்க. அதுக்கப்புறம் பரப்பிரேம்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி, ஹையஸ்ட் லவ். யாருக்கிட்ட தான் வைக்க முடியும்? சாஸ்திரம் என்ன சொல்லுது இந்த இடத்துல? ஒருவரும் தன்னைத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தை விட ஒவ்வொருவரும் தன்னைத்தான் அதிகமாக விரும்புகிறான் அல்லது விரும்புகிறார். அதுக்கு அடுத்தது என்னது? இப்ப சூப்பர்லேட் டிகிரி போட்டீங்கன்னு வச்சுக்கலேன், டியரஸ்ட் டு மீ யாரு? நான் தான். மற்றவங்க எல்லாம் எங்கேயும் கொண்டாடுறது, எனக்கு அவங்களும் பிடிக்குது இவங்களும் பிடிக்குன்னா அடுத்த டிகிரி போட்டுங்க, டியர் டியரர் போட்டுக்கலாம். ஸோ டியரஸ்ட்ங்கிற வேர்டு யாருக்கு தான் வருது? டியரஸ்ட், எனக்கு ரொம்ப லவ், க்ளோசஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி யாரு தான்? எனக்கு நான் தான். ஹையஸ்ட் லவ். அடுத்தது என்னது? டியரர். கம்பேரிட்டிவ் டிகிரி போடுறோம் பாத்தீங்களா? டியர் டியரர் தான் மற்றவங்கிட்ட வைக்கிற நம்ம அன்பே. எனக்கு என் மீது இருக்கிற அன்பு தான் எப்பவுமே என்னது? ஹையஸ்ட் லவ். டியரர், டியர்ல யார் எங்க வராங்க? மற்ற உறவுகள். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொல்லிட்டோம்? செல்ஃப் லவ் இஸ் த ஹையஸ்ட் லவ். என்னை நான் விரும்புவது என்னது? ஹையஸ்ட் லவ். சாஸ்திரம் சொல்றது நமக்கு புரிஞ்ச. ஏன்னா என்னோட சந்தோஷத்தை கொடுத்தாத்தான் நான் இறைவனை என் பாதைக்குள்ள கொண்டு வருவேன். யோசனை பாருங்க, இறைவன் கூப்பிட்டு வச்சு உனக்கு இதெல்லாம் தரமாட்டேன், என்ன ஆகுது? இறைவன் மேல இருக்கிற அன்பே போகுதா? வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம், இறைவன் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. He is not a source of joy. கழட்டி விட்டுறமா இறைவனை? He is not a source of joy. எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறார்.
எனக்கு அவர் சோர்ஸ் ஆஃப் ஜாய் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இறைவனையும் ஒதுக்கி வைக்கிறாங்களா இல்லையா? ஜனங்கள் பார்க்குறமா இல்லையா? எனக்கு கோயிலுக்கே போகிறதில்ல. எப்போ எங்கள் வீட்டில் இந்த டெத்து நடந்ததோ, எப்போ என்னை மனைவியிடமிருந்து கணவனிடமிருந்து என்னை பிரிச்சானோ இறைவன், அதுலேருந்து நான் கிருத்தி கோயிலுக்கு போகிறதில்ல, பழனிக்கெல்லாம் போகிறதில்ல சொல்கிறோமா இல்லையா? ஏன் எப்படி சொல்கிறாங்க? அந்த இடத்துல அவர் சோர்ஸ் ஆஃப் ஜாயை வச்சிருக்காரு இறைவன். அந்த இறைவன் அந்த சோர்ஸை ஜாயை கொடுக்கல. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு? இறைவனையே இருக்கிறவங்க நம்ம பார்க்குறோமா இல்லையா? தேவதைகளை. ஸோ இப்போ என்ன சொல்கிறோம்? இப்போ என்ன இப்போ புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஹையஸ்ட் லவ், சூப்பர்லேட்டிவ் லவ், பரப்பிரேம எங்க தான் வைக்க முடியும்? என்னிடம் நான் வைக்கிற அன்பு தான் ஹையஸ்ட் லவ். இப்ப நம்ம அடுத்து என்ன சிந்திக்கணும்? ஈஸ்வர அன்பு எங்க நிக்குது? ஈஸ்வர அன்பு எங்க நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன அதை ஏன்னா தொக்கி நிக்கிறதுனால நான் கிளாஸ் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவை எடுத்து நான் சொல்லி முடிச்சேன். இது எங்கிறது உங்களுக்கு ஆசிலேஷன் ஓடிட்டு இருக்கு அடுத்து வர வரைக்கும். அதாவது, நான் இறைவனாக இருக்கிறேன் என்று கண்டுபிடித்ததற்கு பிறகு என் மீது எனக்கு ஏற்படும் அன்பு டிவைன் லவ். என்ன சொல்லலாம்? மேலான அன்பு. யாரு? நான் இறைவனாகவே இருக்கிறேன் என்று கண்டுபிடித்ததற்கு பிறகு என் மீது எனக்கு ஏற்படும் மேலான அன்பு. இட்ஸ் யூனிவர்சல் லவ். இட் இஸ் என்ன சொல்லலாம்? டிவைன் லவ் இன் த ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் லவ். டிவைன் லவ் தான். ஆனா எப்படி? என்னை நான் விரும்புவதன் மூலியமாக செல்ஃப் லவ் தான். ஆனா அது மூலியமா நான் என்ன பண்றேன்? அது இறைவனுடைய அன்பாக தெரியுது எனக்கு. டிவைன் லவ் ஆகுது. அடுத்தது, நான் இறைவனாகவே இருக்கிறேன் என்று கண்டுபிடிக்காத வரை என்கிட்ட மேல் அன்பு இருக்குமா இருக்காதா? நான் இறைவனாக இருக்கிறேன் என்று கண்டுபிடிக்க முடியாத வரை அப்போ என்ன இருக்கும்? என் மீது எனக்கு ஒரு லவ் இருக்குமா இருக்காதா? செல்ஃப் லவ் இஸ் த பரப்பிரேம. அப்போ இருக்கிற அன்பு செல்ஃபிஷ் லவ். அந்த அகங்காரம் அன்பு சுயநலமான அன்பாக இருக்கும். செல்ஃபிஷ் லவ், கண்டாமினேட்டட் லவ், டேஞ்சரஸ் லவ், எப்படி வேணா சொல்லலாம். டேஞ்சரஸ் லவ், கண்டாமினேட்டட் லவ், செல்ஃபிஷ் லவ், க்ரூக்கட் லவ். க்ரூக்கட் லவ் திங்க் பண்ணி பார்த்துட்டே இருங்க அடுத்த வாரம் வரைக்கும். க்ரூக்கட் லவ். புரிஞ்சுங்களா? இப்ப புரியுதா? அப்போ அதாவது நான் இறைவனாகவே இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், எப்போ இறைவனாக இருக்கிற முன்னாலே சரி, இறைவனாக இல்லைன்னு எப்பவுமே நான் என் மேல எனக்கு என்ன இருக்குது? ஹையஸ்ட் லவ் டுவர்ட்ஸ் மீ தான் எப்பவுமே. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. நான் இறைவனாக இருக்கிறேன்னு கண்டுபிடிக்காத வரையில் என் மீது என்ன அன்பு இருக்கா? அது என்னது? டேஞ்சரஸ் லவ், செல்ஃபிஷ் லவ், கண்டாமினேட்டட் லவ், க்ரூக்கட் லவ். நான் இறைவனாக இருக்கிறேன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த அன்பு இருக்குமா இருக்காதா? அப்ப அது என்ன ஆகுது? யூனிவர்சல் லவ். நான் இறைவனாக இருக்கிறேன்ங்கிறக்கு அப்புறம் என் மேல் நான் அன்பு செலுத்துறேனா இல்லையா? அது என்ன ஆகுது? யூனிவர்சல் லவ். அது என்ன சொல்லலாம்? அது என்ன வேர்டு வேணா போலாம். டிவைன் லவ், யூனிவர்சல் லவ் இன் த ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் லவ். அது எப்படித்தான் இருக்குது? என்னை நான் நேசிக்கிறேன். அங்கேயும் இங்கேயும் நான் இறைவனாக இருக்கிறேன் கண்டுபிடிக்க முன்னாடி நான் என்னைத்தான் நேசிக்கிறேன். இறைவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் என்னைத்தான் நேசிக்கிறேன். வாட்ஸ் த கிரேட் டிஃபரன்ஸ்? இங்கேயும் நான் என்னைத்தான் நேசிக்கிறேன், இறைவனாக நான் இருக்கிறேனுங்கிறதுக்கு அப்புறம் நான் என்னைத்தான் நேசிக்கிறேன். பட் தேர் இஸ் a long gap. நான் இறைவனாக இருக்கிறேன்னு கண்டுபிடிக்காத வரைக்கும் என் மீது நான் வச்சிருக்கிற அன்பு எப்படித்தான் இருக்கும்? செல்ஃபிஷ் லவ். நான் இறைவனாக இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என் மீதுதான் எனக்கு பக்தியில் அன்புன்னு வச்சுக்கலாம். அது டிவைன் லவ். இன்னும் கொஞ்சம் நம்ம கிளாரிஃபை பண்ணும். we can do it in the next class. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.